கண்டென்ட் கொடுக்கணும். ஒரு ப்ரொடியூசர் தொடர்ந்து நல்ல கண்டென்ட் கொடுத்தா தான் அடுத்த கொலாபரேஷன்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ என்னோட ஃபோக்கஸ் இப்போதைக்கு நான் என் தம்பி படங்கள் அது மட்டும் நெக்ஸ்ட் 3-4 ஃபிலிம்ஸ் பேக் டு பேக் நான் கரெக்டாக கொடுத்துட்டேன்னா இப்போ இதை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ கரெக்டான பட்ஜெட்ஸில் கரெக்டான ஆர்டிஸ்ட் வச்சு கரெக்டான கான்டென்ட் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ நிறைய பேருக்கு அது ஓப்பன் தான் சார். துரை வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி கதைகள் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி யார் அப்ரோச் பண்ணாலும் மீட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய நீங்கள் வந்த படமே கபடியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்புறம் கிரிக்கெட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விக்னேஷ் போகத் வந்து இதுவாயிருக்காங்க. அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்தால் எடுப்பீங்களா? அதான் சார், ஸ்போர்ட்ஸ் படங்கள் இன்னைக்குமே எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பட் என்ன சார், தொடர்ந்து பண்ணாலும் ஆமாம், நான் அதனால தான் இந்த வாட்டி சிசிஎலும் ஆடல. என்னன்னா எல்லாரும் திருப்பி எனக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவே பார்க்குறாங்க. நான் சினிமாவுக்கு வந்துட்டேன், அதை விட்டேன். அது ஓகே, உள்ளே இருக்குது, நம்ம கூட இருக்குது. பட் ஐ வாண்ட் டு கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டை மாற்றணும். ஐ எம் நவ் அன் ஆக்டர் அண்ட் நவ் ஐ எம் ப்ரொடியூசர். ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கணுங்கிறத மேபி ஐ மைட் நாட் டூ ஸ்போர்ட்ஸ் டூ ஆஃபன் அட் த மொமெண்ட். ஃபியூச்சரில் கண்டிப்பாக எனக்கு நல்ல கதைகள் வரும்போது கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் திருப்பி தொடுவேன். விக்னேஷ் ப்ரோ இங்க பாருங்க, விஷ்ணு இங்க பாருங்க சார், சொல்லுங்க. இந்த கூட்டணியில சேருவதற்கு எந்த விஷயம் உங்களுக்கு தூண்டுகோலா இருந்துச்சு? இல்லை சார், எனக்கு நான் சொன்ன மாதிரி அவரோட அந்த ஃபர்ஸ்ட் கதையோட ப்ரெசன்டேஷன் தான் சார். ஏன்னா அண்ட் அவரோட கட்ஸ் தான் சார். உண்மையாக சொல்லணும்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னார்ல, இந்த படம் பிடிக்கல செருப்பால் அடிக்கன்னாரு. அந்த கட்ஸ் தான் எனக்கு பிடிச்சது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா வேர்ல்டில் கொஞ்சம் கட்ஸியாக இருக்கணும் சார். அந்த கட்ஸ் வந்து என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. சரி, அப்படி என்ன பண்ணியிருக்க போகிறான்னு பார்க்கும்போது நான் சர்ப்ரைஸ் ஆனேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க. அது மீறியும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன். ஸோ எனக்கு அந்த விஷயம் தான் ஓகே, நம்ம விக்னேஷ் கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன் சார். விக்னேஷ் ப்ரோ, ஜென்ரலாகவே படத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2னா ஜஸ்ட் 2 தான் வச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து டைட்டில்லே டூ மச் அப்படி வச்சிருக்கீங்க. ரசிகர்கள் பார்த்துட்டு டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி கணிச்சிட்டு வச்சிருக்கீங்க. இல்லை, 2ன்னு சிம்பிளாக வைக்க வேணாம். ஜிகர்தண்டா வந்து XXL வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வெறும்னா 2ன்னு வைக்காம இன்ட்ரெஸ்டிங்காக என்ன வைக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்துட்டு இருந்தது. இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ டூ மச்சாக இருக்குமோ அப்படிங்கிற ஃபீல் பண்ணி வச்சிருக்கீங்க. 2 மச்சாக இருக்கும் தான் நினைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு 3 மச்சாக இருக்கா 4 மச்சாக இருக்கான்னு நீங்கள் போன வாட்டி அவ்வளோவா இருக்காதுன்னு நினச்சாரு. ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு. இந்த 2 வாட்டி அவரே சொல்லிட்டாரு டூ மச்சா இருக்குமோ பார்த்துக்கோங்க. ஓகே மச்சி. விஷ்ணு சார் இங்கே தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் வந்து நடிகர் சங்கத்தை குறை சொல்றதும், நடிகர் சங்கம் வந்து ப்ரொடியூசர்ஸை குறை சொல்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அஸ் அ நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் நீங்க இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்க பாக்குறீங்க? ரெண்டுமே நானா இருக்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் கம்மி. அதனால தான் நான் ப்ரொடியூஸே பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். பட் சார், ஆன் அ பாசிட்டிவ் நோட் என்னன்னா சார், சினிமா இஸ் கோயிங் த்ரூ சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ நான் வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபர்ஸ்ட் படம் மட்டும்தான் சார் நான் ரீலில் பண்ணேன். அந்த ரீல் ஓடும்போது அந்த ஒரு 48 ஃப்ரேம்ஸ் ஓடும்போது ஒரு சவுண்ட் வரும் சார். அந்த ப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர் ஃபர்ஸ்ட் படத்துலேயே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதோட அந்த எராவே முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃபிலிம்லேருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன். நம்ம டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங்காக மாறிடுச்சு. நானும் டிஜிட்டல் கேமரா தான் நடிக்க ஆரம்பித்தேன். அந்த சேஞ்சை வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் மாறிடுச்சு அங்கே. இப்போது